ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு லிவ் வித் டேஸ்ட் மக்களே. நீங்கள் எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறோம். ஸோ ரொம்ப மொக்க போடாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான்ஸ்டிக் குக்வேர் பயன்படுத்துவது ஆபத்தா, எது இது ஆபத்தானதாக மாற்றுது, இந்த பாத்திரங்களுக்கு பதிலாக என்ன மாதிரியான பாத்திரங்களை உபயோகிக்கலாம், இல்லைனா நான்ஸ்டிக் குக்வேர் தான் பயன்படுத்துவேன்னு நீங்கள் அடம் பிடிச்சா அதை என்ன மாதிரியெல்லாம் பயன்படுத்தினா இந்த ஆபத்துலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனுஷனா பிறந்துட்டாலே சாப்பாடு ரொம்ப முக்கியம். அந்த வகையில் அதை செய்யறதுக்கு பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் எவ்வளோ முக்கியமோ அதே அளவு முக்கியம் அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள். சமீப காலங்களாக பெரும்பாலான வீடுகளில் இந்த நான்ஸ்டிக் பாத்திரங்களோட உபயோகம் ஜாஸ்தியாக இருக்குது. இதை பயன்படுத்துறது அவ்வளோ நல்லதில்லை, இதால் நமக்கு கேன்சர் கூட வருன்ற மாதிரியான நிறைய கான்ட்ரவர்சிஸை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த கான்ட்ரவர்சிஸ் எல்லாமே உண்மையாக பொய்யாங்கிறத இந்த வீடியோவில் போக போக பார்ப்போம். நான்ஸ்டிக் பாத்திரங்களை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா 1934 நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த ரெஃப்ரிஜரேட்டர்ஸ்னால ரொம்ப நேரம் கூலிங்கை தக்க வச்சுக்க முடியல. அதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான கூலண்ட் கண்டுபிடிக்கிற முயற்சியில் ஆக்சிடென்டலாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கெமிக்கல் தான் PTFEங்கிற பிளாஸ்டிக் பாலிமர். இதோட ஃபுல் ஃபார்ம் பாலிடெட்ராஃப்ளோரோஎத்திலீன் அண்ட் மார்க்கெட் நேம் டெஃப்லான். சாதாரணமாக ஒரு சில்வர் பாத்திரத்து மேலேயோ இல்லை அலுமினியம் பாத்திரத்து மேலேயோ இந்த டெஃப்லானை கோட் பண்ணுறதுனால அந்த பாத்திரங்கள் நான்ஸ்டிக் பாத்திரங்களாக மாறுது. இப்படி தான் நான்ஸ்டிக் பாத்திரங்களை தயாரிக்கிறாங்க. இந்த டெஃப்லானை கண்டுபிடிச்ச புதுசில் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லேயும் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்லேயும் தான் இதை இன்சுலேட்டர்ஸாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இது நம்ம பாத்திரங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற கதையை சொல்கிறேன் கேளுங்க. பிரெஞ்சு நாட்டை சார்ந்த மைக் ஜார்ஜிங்கிறவர் தன்னோட ஃபிஷிங் ராட்ல இருக்க நூல் தண்ணியில் நனைஞ்சு இத்து போயிடாமல் இருக்கிறதுக்காக இந்த டெஃப்லானை பூசி வைக்கிறாரு. அவரோட ஒய்ஃப் அவரை விட ரொம்ப ஸ்மார்ட்டாக யோசிச்சு இதில் தண்ணி ஒட்டாதுன்னா அதையே நீங்கள் எனக்கு பாத்திரத்தில் பூசி கொடுக்கக்கூடாது, உணவு ஒட்டாமல் வரும் இல்லைன்னு கேட்க ஜார்ஜி அதை டப்புன்னு பிடிச்சி 1954 ரெஜிஸ்டர் பண்ணி பேட்டன்ட்டும் வாங்கிட்டாரு. இப்படி தான் நான்ஸ்டிக் பாத்திரங்கள் நம்ம கைக்கு வந்துச்சு. இந்த பாத்திரங்களை பயன்படுத்துறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு ஒன்றொன்னா பார்த்துருவோம். நான்ஸ்டிக் பாத்திரங்களோட சேஃபஸ்ட் டெம்பரேச்சர் 300 டிகிரி செல்சியஸ். இந்த 300 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே அந்த பாத்திரங்கள் சூடாச்சுன்னா அந்த நான்ஸ்டிக் லேயர் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி நம்ம உணவில் கலந்துரும். 300 டிகிரி செல்சியஸுங்கிறது ஒரு டீசெண்டான டெம்பரேச்சர் தான். ஆனால் நம்மளோட இந்தியன் குக்கிங்கோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் 500 டிகிரி செல்சியஸ், அதாவது சேஃபஸ்ட் டெம்பரேச்சரை விட 200 டிகிரி செல்சியஸ் ஜாஸ்தி. ரொம்ப பழைய பாத்திரங்களை யூஸ் பண்ணுறதுனாலையும் அண்ட் கீரல் விழுந்த நான்ஸ்டிக் பாத்திரங்களை யூஸ் பண்ணுறதுனாலையும் கூட அந்த கீரல்கள் வழியாக இந்த டெஃப்லான் நம்ம உணவில் கலக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்படி நம்ம உணவில் கலக்கிற டெஃப்லான்னால என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னா தைராய்டு கிளான்ஸில் பிரச்சனை வர்றது, கிட்னிஸ், பிளாடர்ஸ் சரியாக வேலை செய்யாமல் போகிறது, ஓவரிஸ் அண்ட் ப்ராஸ்ட்ரேட்ஸ் மாதிரியான ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ரொம்ப முக்கியமாக இந்த பாத்திரங்களில் சமைக்கிறதுனால நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் கூட ஜாஸ்தி ஆகுதுன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த பாத்திரங்களால் நமக்கு வரக்கூடிய அடுத்த பிரச்சனை என்னென்னா, ஒருவேளை இதை ஓவர் ஹீட் பண்ணிட்டோம்னா இதிலிருந்து வரக்கூடிய புகை ஒரு விதமான நச்சுத்தன்மையுடையது. அதை மனுஷங்க சுவாசிச்சா அவங்களுக்கு காய்ச்சல் மாதிரியான சிம்டம்ஸ் வரலாம். சளி, காய்ச்சல் அண்ட் ரொம்ப ரேர் கேசஸில் அக்யூட் லங் இன்ஜரி கூட நடக்கலாம். இந்த புகையை பறவைகள் சுவாசிச்சதுன்னா அதுங்க இறந்தே போயிடும், அந்த அளவுக்கு நச்சுத்தன்மையுடையது. இந்த கெமிக்கலால மனுஷங்களுக்கும் பறவைகளுக்கும் மட்டும் இல்லை, நம்ம பூமிக்கும் பிரச்சனை தான். டெஃப்லானுங்கிறது பிளாஸ்டிக் மாதிரியான ஒரு பாலிமர். எந்த ஒரு பாலிமரையும் பூமி கிரகிச்சிக்க பல வருடங்கள் தேவைப்படும். அந்த வகையில் நம்ம சுற்றுச்சூழலில் சேர்க்கக்கூடிய கெமிக்கல் மக்கி போக பல வருடங்கள் ஆயிடும். நான்ஸ்டிக் பாத்திரங்கள்னாலே மொத்தமாக ஆபத்தானதுன்னு நாங்கள் சொல்ல வரல. அதை கையாளுறதுக்குன்னு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. அதன்படி பயன்படுத்தினா அதனால நமக்கு எந்த கெடுதலும் கிடையாது. அது என்னென்னு ஒன்றொன்னா பார்த்துடலாம் வாங்க. நம்பர் 1, அதிகம் வெப்பம் தேவைப்படுற உணவு வகைகளை நான்ஸ்டிக் பாத்திரங்களில் சமைக்காமல் இருக்கலாம். நம்பர் 2, உங்கள் நான்ஸ்டிக் பாத்திரங்களில் கீரல் விழுந்துட்டாலோ இல்லை அந்த நான்ஸ்டிக் லேயர் தேஞ்சு போக ஆரம்பிச்சிட்டாலோ அதுக்கு மேலே அதை பயன்படுத்தாதீங்க, அதை மாற்றிடுங்க. நம்பர் 3, சுத்தம் செய்யும் போது லேசான மஞ்சி வச்சு சுத்தம் செய்யுங்க. ஸ்டீல் மஞ்சி மாதிரி ஹார்ஷான திங்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த நான்ஸ்டிக் லேயரை டேமேஜ் பண்ணிடும். நான்ஸ்டிக் பாத்திரங்களை பயன்படுத்துறதுனால என்னென்ன கெடுதல்கள் ஏற்படுது அண்ட் அதை எப்படி கையாளணுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். இது எல்லாத்துக்கும் மேலே இந்த பாத்திரங்களை பயன்படுத்தணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான். யோசித்து முடிவெடுங்க.
நான்ஸ்டிக் பாத்திரங்களுக்கு பதிலாக என்ன மாதிரியான பாத்திரங்களை பயன்படுத்தலான்னு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். Until then, டாடா பபாய் and take care. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் யாருக்காவது பயன்படும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இந்த மாதிரி அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பல விஷயங்களை பற்றின சில விஷயங்களை பற்றி பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லிவ் வித் டேஸ்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.